அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டு இந்த பூமியிலே உமக்கு நாங்கள் சாட்சிகளாக வாழுகிற சாக்கியத்தையும் கிருபையும் தந்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்பின் நம்பிக்கையின் அடையாளமாக உம்முடைய குமாரனை எங்களுக்கு தந்து உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிற கிருபைகளை எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்து வந்த நாட்கள் எல்லாம் உம்முடைய இரக்கமும் கிருபையும் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தின நல்ல கிருபைகளை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் உம்முடைய மிகுந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உம்முடைய திரு சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்கவும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்கள் ஆண்டவனீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரே, இந்த பாடகர் குழு ஞாயிறை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தருளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். உம்முடைய பரிசுத்த பந்தியிலே நாங்கள் பங்கு கொள்கிற பொழுதும் அதனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்விலே பெற்றுக்கொள்ள எங்கள் ஆண்டவனீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்திருடும்படி நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உங்கள் அன்பின் கரங்களிலே இந்த ஆராதனை முழு நேரத்தையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனை மூலமாக நாங்கள் உம்மை அறிந்து கொள்ளவும் உமது அன்பை நாங்கள் இன்னும் நெருங்கி வரவும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்களை கிருபை தாரும். எல்லா துதிகன மகிமை உமக்கை செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.
கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்தனாயினால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனிபு என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படி எல்லோரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானும் ஆகிய இருந்தபடினாலே தனக்கு மனைவியாகிய நியமிக்கப்பட்டு கர்ப்பவதி ஆணிய மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவர்களுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாத இருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை. மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். எப்பிரேத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரக்கணக்குள்ளே
சிறிதாயிருக்கும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆனாலும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்க மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார். அப்போது அவனுடைய சகோதரரில் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடு கூட திரும்புவார்கள். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனிய பூமியின் எல்லைகளின் பரியந்தமும் மகிமைப்படுவார். இவரே சமாதானக்காரனர். ஆசாரியரின் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபர்களையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். God rest you, merry gentlemen.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் வேத பாடம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. Oh
கொள்ளப்பட்ட 4ஆம் வேத பாடம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற அவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடிவரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதனென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதேயாவின் பிரபுக்களில் நீ சிறிய பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டு இருக்கிறது என்றார்கள். வாசகம்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 4ஆம் வேத படம் வாசித்தார். Hallelujah,
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 5ஆம் வேத பாடம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை இரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்டது நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாராகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை இருக்கிற பொன்னையும் தூபவர்களையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாய் வைத்தார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 5ஆம் வேத பாடம். ராயல் மூவர் கீழ் தேசம் விட்டு
சொல்லப்படும். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 11. மீட்பின் நம்பிக்கை. அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே, சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்று சொல்லப்படும். மீட்பின் நம்பிக்கை. அந்த நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்று சொல்லப்படும். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மீட்பின் நம்பிக்கை. அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்று சீயோனை பார்த்து உன் கையை தளர விடாதே என்று சொல்லப்படும். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். எரேமியா செப்பனியா 3ஆம் அதிகாரம் 16. உங்கள் அனைவரையும் அன்போடு கூட இந்த காலை நேரத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல கால சூழ்நிலைக்காக நம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே கூட இந்த ஆராதனை நாம் பாடகர் குழு ஞாயிறாக அனுசரிக்க ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். மிக நேர்த்தியாக பாடலை பாடின நம்முடைய அருமையான பிள்ளைகளையும் அவர்களுக்கு மிக உற்சாகத்தோடு கூட பயிற்சி கொடுத்த நம்முடைய கொயர் மாஸ்டர் மற்றும் ராவின் அவர்களுக்கும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துலையும் நாம் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரே வார காலத்திலே இதையெல்லாம் அவர்கள் பிராக்டிஸ் செய்திருக்கிறாங்க. ஆண்டவர் நம்முடைய பாடகர் குழுவினரை இன்னும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. அறிவிப்புகள். இந்த ஆராதனை முடிந்தவுடன் ஞாயிறு பாடசாலை வகுப்புகள் நடைபெறும். நீங்கள் யாவரும் சிறு பிள்ளைகள் யாவரும் அதில் கலந்து கொள்ள நண்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இந்த ஆராதனை முடிந்தவுடன் வாலிப ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான கூடுகை நடைபெறும். நீங்கள் அதில் கலந்து கொள்ள நண்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இன்று மதியம் 2 மணிக்கு வேத பாட தேர்வு நடைபெறும். திருச்சபையிலே நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷத்திலிருந்து இந்த நாட்களில் நாம் கேள்விகளை கேட்கும்படியாக வேத பகுதிகள் கொடுக்கப்படுகின்றன. நீங்கள் அதற்கு ஆயத்தமாக வந்து சரியாக 2 மணிக்கெல்லாம் நீங்கள் வர உங்களை என்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வருகின்றவர்கள் நீங்கள் பரீட்சை அட்டை, பேனா எல்லாம் நீங்கள் கொண்டு வர உங்களை என்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இங்கே வந்துட்டு ஒன்றுனா நீங்கள் தேடிட்டு இருக்காதீங்க. தயவு செய்து நீங்கள் வருகிற பொழுதே அதற்கு ஆயத்தமாக வர உங்களை என்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். சிறு பிள்ளைகளை அழைத்து வருகிறோம். நீங்கள் அதற்கு ஆயத்தமாக வர என்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை 5 மணிக்கு நம்முடைய திருச்சபையை சேர்ந்த திரு ஆபிரகாம் செல்லத்துறை அவளை வீட்டிலே ஸ்தோத்திர ஜெப கூட்டம் நடைபெறும். இன்று மாலை 5 மணிக்கு நம்முடைய திருச்சபையை சேர்ந்த திரு ஆபிரகாம் செல்லத்துறை அவளை வீட்டிலே ஸ்தோத்திர ஜெப கூட்டம் நடைபெறும். நீங்கள் யாவரும் அதில் கலந்து கொள்ள என்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை 6:30 மணிக்கு கிறிஸ்மஸ் கீத பவனி நடைபெறும். நம்முடைய ஆலயத்திற்கு தெற்கு பகுதியில் இருக்கிற மற்றும் இன்னும் ஜோதி நகர், அண்ணா நகர் அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமாக இந்த நாளிலே கிறிஸ்மஸ் கீத பவனி நடைபெறும். திருச்சபையினுடைய மக்கள் நீங்கள் யாவரும் அதிலே உற்சாகமாய் கலந்து கொள்ளவும் வருகின்றவர்களை வரவேற்கும் உங்கள் என்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற திங்கட்கிழமை இரவு 7 மணிக்கு ஆராதனை நடைபெறும். அந்த ஆராதனை முடிந்தவுடன்
ஆண்கள் ஐக்கிய கூடுகை நடைபெறும். திருச்சபையில் இருக்கிற ஆண்கள் யாவரும் நீங்கள் அதில் கலந்து கொள்ள நம்மோடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணி ஆராதனை வேத ஆராய்ச்சி ஆராதனையாக நடைபெறும். வேதத்தின் மகத்துவங்களை இன்னும் கண்டுகொள்ள உங்களை என்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். புதன்கிழமை இரவு ஆராதனை சுகமளிக்கும் ஆராதனையாக நடைபெறும். ஆகவே நீங்கள் வியாதிகளுக்காக ஜெபிக்கவும் உங்களுடைய விசுவாசம் பெருகிடவும் நீங்கள் அதில் கலந்து கொள்ள நம்மோடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வியாழக்கிழமை இரவு 7 மணிக்கு மிஷனரிகளுக்கான ஜெப ஆராதனை நடைபெறும். நீங்கள் அதில் கலந்து கொண்டு மிஷனரிகளுக்காக ஜெபிக்க உங்கள் என்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை இரவு 7 மணிக்கு சபையா கீத ஆராதனை நடைபெறும். தனிநபராக, குழுக்களாக, குடும்பமாக நீங்கள் பாடல்களை பாட உங்கள் என்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பாடல் பாடுகிறவர்கள் நீங்கள் முன்பதாகவே உங்களுடைய பெயர்களையும் நீங்கள் படிக்க எடுக்கிற பாடலுடைய முதல் வரியும் நீங்கள் சபை ஊழியத்திலே நீங்கள் கொடுக்க உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு ஞாயிறு பாடசாலை பள்ளிகளுடைய கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். நீங்கள் யாவரும் அதில் கலந்து கொண்டு சிறு பிள்ளைகளை உற்சாகப்படுத்திட உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதி காலை 7 மணிக்கு ஆராதனை நடைபெறும். 9 மணி ஆராதனையிலே தேவனுடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாக ரெவரண்ட் டாக்டர் ஏ. ஜான் சாமுவேல் நம்முடைய திருச்சபையை சேர்ந்த அன்பான ஐயா அவர்கள் வருகிறார்கள். நீங்கள் யாவரும் அதுக்கு ஆயத்தமாக வரும் உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அன்று இரவு 24ஆம் தேதி இரவு 7 மணிக்கு கிறிஸ்மஸ் ஆயத்த ஆராதனை மற்றும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிற நிகழ்ச்சியும் நடைபெறும். நீங்கள் யாவரும் அந்த ஆராதனையில் கலந்து கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நீங்கள் தாராளமாய் கொடுக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆண்டிலே பண்டிகையினுடைய முழு வரியாக 600 ரூபாயும் அரை வரியாக 300 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அதை செலுத்தி அதற்கான ரசீதை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நம்முடைய சேகர வேலை வாய்ப்பு முன்னுரிமை பட்டியலிலே ஏற்கனவே பதிவு செய்தவர்கள் அதை புதுப்பித்து கொள்ளவும், புதிதாக பதிய விரும்புகிறவர்கள் அதற்கான விண்ணப்ப பாரத்தை 100 ரூபாய் கொடுத்து நீங்கள் அதை வாங்கி அதை நீங்கள் நிரப்பி தகுந்த நேரத்தில் கொடுக்க உங்களை என்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் அதை கொடுக்க வேண்டும். ஆகவே நீங்கள் அதற்காக நீங்கள் செயல்பட உங்கள் என்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பாலிய நேசனுடைய கேலண்டர் நம்முடைய மையத்தில் இருக்கின்றன. ஒரு கேலண்டர் விலை 40 ரூபாய். தேவை உள்ளவர்கள் நீங்கள் அதை வாங்கி பயன்பெற உங்கள் என்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆண்டிலே கிறிஸ்மஸ் மரவிழா டோக்கன் 100 ரூபாய். அதற்கான டோக்கன் ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களிடம் இருக்கின்றன. நீங்கள் அதை 100 ரூபாய் செலுத்தி நீங்கள் அதை வாங்கிட உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காணுகிற நம்முடைய திருச்சபையினுடைய பிள்ளைகள் பிறந்த நாள் 17ஆம் தேதி டி. ஜோசப் அந்தோணிராஜ், ஆர். தங்கராஜ். 18ஆம் தேதி டி. ரமேஷ், டி. மீனா, ஜே. மரியாள். 19ஆம் தேதி ஆர். வினுஷா, ஜே. மெர்சி ஞான கிருபா, ஏ. நிஷாந்தி. புதன்கிழமை 20ஆம் தேதி கே. டேவிட் வில்சன், ஏ. சாலமோன் சைமன், சி. செல்வரத்னம், ஏ. ஜெபராஜ். 21ஆம் தேதி வியாழக்கிழமை டி. அனிதா எஃப்சி, எம். தேவ அரசன், எம். அஸ்வின், எஸ். ராஜதேஷ்னா. 22ஆம் தேதி டி. செல்வி, எஃப். அன்னஸ் செல்வராணி. 23ஆம் தேதி எஸ். ஆபிரகாம், எம். ஜோஸ்வா. திருமண நாளை காணுகிற நம்முடைய திருச்சபையினுடைய தம்பதியர்கள் 19ஆம் தேதி திரு டி. ராஜமணி, திருமதி ஆர். அமிதம் ஜோன்ஸ் தம்பதியர், திரு டி. பீட்டர் செல்வம், திருமதி ஏ. பிரேமா சுபாராணி தம்பதியர். 21ஆம் தேதி வியாழக்கிழமை திரு டி. டேவிட், திருமதி ஒய். வினிதா தம்பதியர். இவர்களுக்காக நம்முடைய பாடல்குழு வாழ்த்து பாடல் பாடுவார்கள். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம்.
ஜெபம் செய்வோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி மனுக்குலத்தை ஆசீர்வதித்து வருகிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த ஆராதனையிலும் ஆண்டவரே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருநாளை காணுகிற எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர், உம்முடைய தயவினாலும் இரக்கத்தினாலும் கடந்து வந்த காலங்களெல்லாம் நீர் உமது கண்ணீர் மணியைப் போல நீர் பாதுகாத்து நீர் ஈவாக கொடுக்கிற புதிய ஆண்டிலோ உம்முடைய கிருபை அவர்களோடு கூட இருந்து வற்றாத நீரூற்றை போல வளமாய் வாழ்ந்திட எங்கள் ஆண்டவர் நீர் அனுக்கிரகம் செய்தருளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். உடைய சமாதானத்தின் கிருபை அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவையெல்லாம் சந்தித்து நீர் ஆசீர்வதித்தருளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். திருச்சபை மக்களாக ஊழியர்களாக இணைந்து நாங்கள் அவர்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உடைய கிருபை என்றும் அவர்களோடு கூட தங்கியிருக்கட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இன்னொரு அறிவிப்பு. நீங்கள் பண்டிகை வரை கொண்டு வருகிற பொழுது கடந்த மே மாதத்திலே நம்முடைய ஆலயத்தினுடைய பிரதிஷ்டை பண்டிகை வரியாக 300 ரூபாய் நாம் கொடுக்க போட்டிருந்தோம். சிலர் அதை கொடுக்கவில்லை. நீங்கள் அதையும் சேர்த்து கொடுக்க உங்களை அன்போடு கூட நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். அதே போல் நம்முடைய தோத்திர பண்டிகையிலே ஏலம் எடுத்தவர்கள் சிலர் இன்னும் அதற்கான ஏல பொருள் எடுத்தவர்கள் அதுக்கான தொகை கொடுக்க வேண்டியிருக்கிறது. நீங்களும் அதை கொடுத்த நீங்கள் உதவிட எங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்திலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய கரங்களை கொடுக்கப்படுகிற புத்தகத்திலே 10வது பக்கத்தில் இருக்கிற பாடல் 7வது பாடல் ராக்காலம் பெத்லே மேய்ப்பர்கள் என்ற பாடலை நாம் யாவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். ராக்காலம் பெத்லே மேய்ப்பர்கள். உட்காருங்கள். வானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மறுபடியும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனையிலும் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்த அவருடைய நல்ல கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் ஆண்டவர் தாமே நம்மோடு கூட இடைபடும்படியாக இருந்தவாறு நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். உம்முடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்துகிறீர், எங்களை திடப்படுத்துகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
இந்த நேரத்திலும் நாங்கள் சிந்திக்கிற உம்முடைய வார்த்தைகளின் மூலமாக நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட நீர் பேசுவீராக. எங்களுடைய இருதயத்தின் ஆழங்களில் உம்முடைய வார்த்தைகள் எழுதப்படட்டும். அது அனுதினமும் எங்களோடு கூட கிரியை செய்யும்படி வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக நம்முடைய திருமண்டலத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு மீட்பின் நம்பிக்கை. அதற்கு ஆதாரமாக செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசியுங்கள். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சியோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையின் தேவனாக அவர் இருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தை நாம் சற்று நோக்கி பார்க்கிற பொழுது நம்பிக்கை இல்லாமல் வாழ்கின்ற எத்தனையோ பேரை நாம் பார்க்கிறோம். ஒரு சில இடத்துல நாம் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் ஏதோ இருக்கிறோம் என்று நம்பிக்கை இல்லாமல் சொல்லுகிற வார்த்தையை நாம் கேட்க முடியும். இப்படித்தான் ஒரு முறை ஒரு நபரிடத்துல அவர்களை ஃபோன் செய்து பேசுகிற பொழுது, ஐயா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டேன். அவர் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நான் எதுக்கு அவருக்கு ஃபோன் பண்ணனே எனக்கு மறந்து போச்சு. அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையிலே நாம் மாட்டி விடுகிறோம். சில நேரங்களிலே நம்பிக்கையை தருவதை போல ஒரு மாயமான இடத்திலே நாம் சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறவர்களாக நம்மை நாம் எண்ணிக்கொள்கிறோம். இந்த உலகம் நமக்கு தருகிற நம்பிக்கை அப்படிப்பட்டது தான். இந்த உலகத்திலே நமக்கு வருகின்ற நம்பிக்கை அது மிகவும் நன்றாக இருக்கும் அல்லது உறுதியானது என்று நம்மால் சொல்லிவிட முடியாது. ஆனால் இரட்சகராக இந்த பூமிக்கு வந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கை உறுதியான, உன்னதமான, நிலையான ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதில் மிக முக்கியமாக இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நம்பிக்கை மீட்பின் நம்பிக்கை. ஒரு மீட்பை ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அவர் தந்திருக்கிறார். என்ன மீட்பையெல்லாம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் என்று இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட சில வேத பகுதிகளிலே இருந்து நான் உங்களோடு கூட மிக சுருக்கமாக நான் பேச நான் வாஞ்சிக்கிறேன். முதலாவதாக, பாவத்திலிருந்து மீட்கும்படியான நம்பிக்கையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கு சுவிசேஷ பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதியிலே மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 1:21. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்கிற ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டினுடைய சூழ்நிலையை நாம் சற்று திருப்பி பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே பாவம் செய்கிறவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து தங்களுடைய பலிகளை அவர்கள் செலுத்துகிறார்கள். அந்த பலிகளை அவர்கள் செலுத்துவதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆண்டவர் என்னுடைய பாவங்களை எல்லாம் என்னுடைய பலிகளை அவர் ஏற்றுக்கொண்டு இவள் எல்லாம் அவர் மன்னிக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. ஒவ்வொரு முறையும் அவர்கள் பாவம் செய்கிற பொழுது அவர்கள் சென்று இந்த பலியை அவர்கள் செலுத்தி கொண்டே அவர்கள் இருக்க வேண்டும்.
அப்படி செலுத்துவோம் என்று இந்த நாட்களிலே எண்ணி பார்ப்போம் என்று சொன்னால், இங்கு இந்த ஆலயத்திலே அப்படி ஒரு பலிபீடத்தை கட்டி வைத்து இந்த பலிபீடத்திலே வந்து நீங்கள் செய்த பாவங்களுக்காக நீங்கள் பலி செலுத்துங்கள் என்று சொல்லிவிட்டால், இங்கே இருந்து கரும்புள்ளியூத்து வரைக்கும் என்ன செய்யும்? மக்கள் வரிசையாக நிற்பாங்க. ஒரு போன வாரத்துக்கு முந்தின வாரம் நினைக்கிறேன், நான் ஒரு போன மாதத்தில் நம்முடைய குளக்கரையிலே இருக்கிற ஒரு ஓடை ஒன்று உடைந்து விட்டது. அப்போ 2 பக்கமும் பஸ்ஸு நின்றுச்சு பாருங்க. இங்கே இருந்து அங்கே நிற்கிற பஸ்ஸு இங்கே பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் நின்றுச்சு, அந்த பக்கம் அதுக்கு மேலே நின்றுச்சு பாருங்க. அப்படி சில நேரங்களில் வரிசைகள் எதற்காக இருக்கின்றன? அதே போல இங்கே நம்முடைய பாவங்களை நாம் அப்படி பலி செலுத்தி தான் நாம் மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒவ்வொருவரும் அனுதினமும் அதற்காகவே நின்று கொண்டே இருக்கிறவர்களாக நாம் இருப்போம். ஆனால் இன்றைக்கு இரட்சகராகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு நமக்கு கொடுக்கப்பட்டாரோ, அவர் இறங்கி வந்தாரோ, அந்த நாளிலே நமக்கு ஒரு மீட்பின் நம்பிக்கையை, பாவத்திலிருந்து மீட்கப்படுகிற நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய நம்பிக்கை இங்கு கிறிஸ்துவாக அவர் இருக்கிறார். அவர் பாவத்திலிருந்து நம்மை மீட்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற பழைய ஏற்பாட்டினுடைய வேத பகுதியிலே செப்பனியா 3வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, இங்கே நாம் வாசித்த வசனத்திலே கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய ஆக்கினைகளை எல்லாம் ஆண்டவர் அகற்றுகிறார். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் தன்னிடமாக ஏற்றுக்கொண்டு நம்மை அவர் மீட்கிற தேவனாக அவர் இருக்கிறார். லூக்கா 19வது அதிகாரத்திலே சகையு என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு மனிதனாக அவன் இருந்தான். யூதர்கள் அவனை ஒரு மனிதனாகவே அவனை பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்த இந்த சகேயுனுடைய வீட்டிற்கு ஆண்டவர் ரட்சிப்பின் கிருபையை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்விலும் பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அவனுடைய வாழ்விலே ஒரு பெரிய நம்பிக்கையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகவே பாவத்திலிருந்து மீட்கப்படுகிற மீட்பின் நம்பிக்கையை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். இரண்டாவதாக, பகைத்தவனிடம் இருந்து ஆண்டவர் நமக்கு மீட்பு கொடுக்கிறார். பகைத்தவன் என்று நாம் சொல்லுகிற பொழுது உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து விடாதீர்கள். அவர்கள் எல்லோரும் நம்முடைய சகோதர சகோதரிகள். யார் நம்மை பகைத்தவன் என்று வேதம் சொல்லுகிறது? உலக சிநேகம் நமக்கு பகை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்மை பகைத்தவன் யார் என்று நாம் வேதத்திலே பார்த்தால் அவன் சத்துருவாகிய சாத்தான் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏன் இந்த சாத்தான் நம்மை பகைக்கிறான்? ஏன் இந்த உலகம் நம்மை பகைக்கிறது? ஏன் இந்த உலகம் நம்மை வித்தியாசமாய் பார்க்கிறது? நாம் அவர்களோடு கூட பாவம் செய்யாதபடியினாலே, அவர்கள் செய்கிற அக்கிரமங்களை நாம் செய்யாதபடியினாலே, அவர்கள் செய்கிற எந்த விதமான தீங்கையும் நாம் செய்யாதபடியினாலே இந்த உலகம் நம்மை பகைக்கிறதாக இருக்கிறது. ஆதியாகமத்திலேயே நாம் பார்க்கிறோம், ஆண்டவரும் ஆதாமும் ஏவாளும் அங்கே ஒருமித்து அவர்கள் வாசம் பண்ணுகிறார்கள். இந்த சத்துருவானவன் பார்க்கிறான், அவன் ஏற்கனவே கீழ்ப்படியாமை நிமித்தமாக ஆண்டவருடைய சாபத்தை பெற்றவனாக அவன் கீழே தள்ளப்பட்டவனாக அவன் இருக்கிறான். இங்கே 2 பேரும், அதாவது ஆண்டவரும் ஆதாமும் அவனுடைய குடும்பமும் ஆண்டவரோடு கூட சந்தோஷமாய் வாழ்கிறதை அவன் பார்க்கிறான். அவனுக்கு ஒரு எண்ணம் வருகிறது, எப்படியாயிலும் இந்த 2 பேரையும் பிரித்து விட வேண்டுமே என்று சொல்லி. சில நேரங்களில் நம்முடைய குடும்பங்களிலே நாம் பார்ப்போம், மாமியாரும் மருமகளும் கொஞ்சம் ஒத்து போய் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க, இதென்ன மாமியாரும் மருமகளும் சண்டை போடாமல் ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். 2 பேரும் தனியாக இருக்கிற பொழுது சொல்லுவாங்க, இங்கே பாரு, உன் மருமகளை என்ன செய்யணும், உன் கைக்குள்ளே நீ வச்சுக்கிடணும், நீ அவன் சொல்கிறபடிலாம் நீ செய்கிறியே அப்படின்னு இங்கே போய் சொல்லுவாங்க. அங்கே போய் சொல்லுவாங்க,
இங்க பாரு, இது உன் வீடு, உன் மாமியாருக்கு நீ என்ன செய்யாத, மரியாதை கொடுக்காத அப்படின்னு அந்த குடும்பத்துக்குள்ளாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பகையை உண்டாக்குவாங்க. அன்பானவர்களே, இந்த சத்துரு அப்படித்தான் ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இடையிலே ஒரு பகையை அவன் உண்டாக்கி விட்டான். ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே நாம் அதை மிக நன்றாக நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த சத்துருவானவன் உண்டாக்கின பகையிலிருந்து ஆண்டவர் நமக்கு மீட்பை கொடுக்கிறார். சிலுவையிலே ஆண்டவர் சத்துருவை கொண்டு பகையாக நின்ற தடுச்சுவரை ஆண்டவர் தகர்த்து எறிந்து ஆண்டவருக்கும் நமக்கும் இடையிலே இருந்த பகையெல்லாம் நீக்கி நம்மை ஆண்டவர் பகைவனாகிய இந்த சத்துருவினிடத்திலிருந்து மீட்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஒருவேளை நாம் வாசித்த இந்த வேத வசனத்தினுடைய பின்னணியத்தையும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், செப்பனியா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், இங்கே கொடுக்கப்படுகிற காரியத்திலே இந்த பகை என்று நாம் வருகிற பொழுது இஸ்ரவேல் தேசத்தை அநேக பேர் பகைத்து கொண்டிருந்தார்கள். இந்த இஸ்ரவேல் தேசம் மிக ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு தேசமாக இருந்தது. அங்கே எருசலேமிலே கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயம் மிக உன்னதமான ஆலயமாக இருந்தது. அங்கிருக்கிற ஜனங்கள் எல்லோரும் ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆகவே அவர்களை எப்படியாயிலும் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேக ராஜாக்கள் அவர்கள் சூழ்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் ஏற்கனவே வரலாற்றை நாம் திருப்பி பார்க்கிற பொழுது இஸ்ரவேல் கோத்திரம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. சமாரியா என்றும் யூதா தேசம் என்று பிரிக்கப்படுகிறது. சமாரியர்கள் முன்பதாகவே அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக சென்று விடுகிறார்கள். இங்கே இந்த இஸ்ரவேலையும் பிரித்து கொள்ளும்படியாக அநேக ஜனங்கள், அநேக ராஜாக்கள் அங்கே வருகிறார்கள். ஆண்டவர் அவர்களிடத்திலிருந்து மீட்பை கொடுப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஒருவேளை 70 ஆண்டுகள் அவர்கள் பாபிலோன் தேசத்திலே அவர்கள் அடிமைகளாக அவர்கள் இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து மீட்டெடுத்து அவர்களை மறுபடியுமாக சுய தேசத்திலே கொண்டு வந்து அவர்களை சேர்க்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மீட்பின் நம்பிக்கை பகைவனாகிய சாத்தானிடமிருந்து ஆண்டவர் நமக்கு மீட்டெடுத்த நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்பிக்கையின் தேவனாக இருந்து நம்பிக்கையின் தலைவராக இருந்து நமக்கு கொடுக்கிற நம்முடைய ஆண்டவர் இந்த மீட்பிலே பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறார். பகைத்தவனிடமிருந்து நம்மை மீட்டெடுக்கிறார். இறுதியாக அவர் பரலோக வாழ்வுக்கான மீட்பையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். அன்பானவர்களே, இங்கே நமக்கு இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற நிருப வாக்கிய வேத பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் 2 பேதுரு 3வது அதிகாரம் 12வது 13வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு பரலோக வாழ்வுக்கான மீட்பையும் அவர் அருளி செய்கிறவராக இருக்கிறார். பாவியாக இருந்த மனிதன் தேவனோடு கூட வாழுகிற ஸ்லாக்கியத்தை அவன் இழந்து போய்விட்டான். ஆனால் இயேசு நமக்கு அந்த மீட்பின் நம்பிக்கையை தந்து நித்திய காலமாக அவரோடு கூட வாழுகிற ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தருகிறார். அதைத்தான் நாம் இங்கு வாசிக்க கேட்டோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு மிக அழகாக எழுதியிருக்கிறார். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் என்று சொல்லி. அன்பானவரை, நாம் வெளிப்படத்திலே நாம் பார்க்கிற பொழுது அங்கே புதிய வானங்களும் புதிய பூமியும் அங்கு உண்டாக்கப்படுகிறது. 1000 வருஷ அரசாட்சி, அதுக்கு பின்பதாக நித்திய காலமாக ஆண்டவரோடு கூட வாழுகிற ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருகின்ற தேவனாக இருக்கிறார். ஆகவே நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறவர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய மீட்பு, பரலோக வாழ்வுக்கான மீட்பை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஒருவேளை இந்த உலகம் நம்மை பார்த்து சொல்லலாம், நீங்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியுமா, உங்களுக்கெல்லாம் அந்த ஸ்லாக்கியம் இருக்கா என்று சொல்லி நம்மை பார்த்து அது சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார்.
யோவான் எழுதின நிருபத்திலே நாம் பார்க்கிறோம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்து பரலோக வாழ்வுக்கான மீட்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த பரலோக வாழ்விலே வாழுவதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால், நம்பிக்கையின் தேவனை நாம் முழுமையாக நாம் நம்புகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அமெரிக்காவில் இருக்கிற நயாகரா நீர்வீழ்ச்சியிலே ஒரு மனிதன் சொன்னான், நான் இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் வரைக்கும் கயிறு கட்டி நான் இதை கடந்து போவேன் என்று சொல்லி அவன் சொன்னான். எல்லோரும் அங்கே கூடி வந்தார்கள். ஒரு மிகப்பெரிய கூட்டம் அங்கு நின்றது. அவன் அந்த பெரிய நீர்வீழ்ச்சியிலே ஒரு பக்கத்திலிருந்து கயிறு கட்டி அடுத்த பக்கம் கட்டியிருக்கிற அந்த கயிற்றிலே அவன் மெதுவாக நடந்து செல்ல ஆரம்பித்தான். எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷம். எல்லோரும் கைத்தட்டி அவனை உற்சாகப்படுத்தினார்கள். அவன் மிக அழகாக நேர்த்தியாக இங்கே இருந்து அந்த கரைக்கு போய்விட்டான். போனவன் மறுபடியும் அங்கிருந்து திரும்பி அதே போல அவன் வந்தான். எல்லோரும் அவனை மிக ஆச்சரியத்தோடு கூட பார்த்தார்கள். அவனுடைய இந்த காரியத்தை குறித்து மகிழ்ச்சியோடு கூட ஒருவர் சந்தோஷப்பட்டு கொண்டார்கள். அப்பொழுது அவன் அங்கு நிற்கிற எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். நான் இங்கிருந்து அங்கு சென்றதையெல்லாம் நீங்கள் பார்த்து மிகவும் நீங்கள் மகிழ்ச்சி அடைந்தீர்கள், சந்தோஷப்பட்டீர்கள். இப்பொழுது நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன். யாராவது ஒருவர் என் தோளின் மீது அமர்ந்து கொள்ளுங்கள், நான் உங்களை சுமந்து கொண்டு இங்கே இருந்து நான் சென்று விட்டு நான் வருகிறேன் என்று சொல்லி அவன் சொன்னான். அங்கே நிற்கின்ற எல்லோருடைய தலையும் அப்படியே தரையை பார்க்க ஆரம்பித்து விட்டன. இதுவரைக்கும் அவனுடைய முகத்தை பார்த்து கொண்டிருந்தவர்கள் தரையை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்? அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போனது. ஐயோ, நம்ம போற வழியில இவன் தலையில இருந்து கீழே போட்டுட்டான் அப்படின்னு சொன்னா கீழே போகிற நீர்வீழ்ச்சியிலே நாமும் விழுந்து மரித்து போவோமே என்று எண்ணினார்கள். அன்பானவர்களே, ஆனால் அவனுடைய திறமையை பார்த்து எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் தனிப்பட்ட வாழ்விலே அவன் ஒரு சவாலை கொடுத்த பொழுது எல்லோரும் அங்கு அவனை விட்டு கலைந்து போக ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அங்கு இருந்த ஒரு சிறு பையன் வந்தான். அவன் சொன்னான், நான் ஏறிக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவன் சொன்னான். எல்லோரும் அந்த சிறுவனை பார்த்தார்கள். தம்பி, இது வேண்டாம், அவன் எங்கேயாவது போற வழியில கொஞ்சம் கால் பிசங்கிட்டா நீ அவ்வளவுதான் என்று சொல்லி சொன்னார்கள். அவன் சொன்னான், இல்லை, அது நடக்காது என்று சொல்லி அவன் சொன்னான். அன்பானவர்களே, அந்த சிறு பையன் அவனுடைய தோளின் மீது ஏறி உற்சாகமாய் அமர்ந்து கொண்டான். அதே போல அந்த மனிதன் இங்கே இருந்து போய்விட்டு அங்கே இருந்து திரும்பி வந்தான். திரும்பி வந்தவுடனே அந்த சிறு பையனிடத்திலே எல்லோரும் கேட்டார்கள், நீ எப்படிப்பா இப்படி நீ போயிட்டு வந்த, உனக்கு எப்படி இந்த தைரியம் கிடைத்தது என்று சொல்லி சொன்னார்கள். அவன் சொன்னான், அவர்தான் என்னுடைய தகப்பன், அவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்று சொல்லி அவன் சொன்னான். அன்பானவர்களே, இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்விலே இருக்க வேண்டும். தேவனை நம்முடைய வாழ்விலே நாம் முழுமையாக நாம் நம்புகிற பொழுது ஆண்டவர் இந்த மீட்பின் நம்பிக்கைகளை எல்லாம் நம்முடைய வாழ்விலே அவர் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நம்பிக்கையின் தேவனாக மீட்பின் நம்பிக்கையை தருகிற நமது ஆண்டவர் நமக்கு பாவத்திலிருந்து மீட்பை தருகிறார். பகைத்தவனிடம் இருந்து நமக்கு மீட்பை தருகிறார். பரலோக வாழ்வுக்கான மீட்பை நமக்கு தருகிறார். ஆகவே ஆண்டவரை நாம் முழு இருதயத்தோடு கூட நாம் நம்பிக்கை கொள்வோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் மீட்பின் கிருபைகளை தந்து தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் அர்ப்பணிக்கும்படியாக நாம் யாவரும் எழுந்து நின்று நம்ம கரங்களை கொடுக்கப்படுகிற பாடல் புத்தகத்திலே 12வது பக்கத்தில் இருக்கிற ஆதி திருவார்த்தை திவ்ய அற்புத பாலகனாக பிறந்தார் என்ற பாடலை நாம் பாடுவோம். Maria
பரிசுத்த நீ தோத்தரிக்கப்பட்டவர். தேவனுடைய மனித உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தமைதாமை ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்போட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய ரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பெற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் முது பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்தாவியோடும் ஐக்கியமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவள் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்வோமாக. ஆண்டவருடைய பரிசுத்த பந்தியிலே பங்கு கொள்ள இருக்கிற நாம் நம்மை சற்று ஆராய்ந்து நிதானித்து பார்ப்போம். நம்முடைய மீட்பின் நம்பிக்கையாக இருக்கிற ஆண்டவரிடத்திலே நம்முடைய நம்பிக்கை இருக்கிறதா? அவரை விட்டு நாம் வேறு ஏதாகிலும் நம்முடைய வாழ்விலே நம்பிக்கொண்டு இருந்தால் அது பாவம். இந்த உலகத்திலே நாம் சிநேகம் கொண்டிருந்தால் அது தேவனுக்கு விரோதமான பாவம் என்று சொல்லுகிறது. நம்மையே ஒரு விசை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நமக்கு இப்பொழுதும் ஞாபகப்படுத்துகிற பொழுது, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னுடைய குற்றங்களை எனக்கு மன்னியும் என்று சொல்லி நாம் அவரிடத்தில் கேட்கிற பொழுது அவர் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து நம்மை அவரிலிருந்து மீட்டெடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவர் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொன்ன மனிதனை ஆண்டவர் நீதிமானாக ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை அவர் நோக்கி பார்க்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கிறார், ஆண்டவரோ இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் துணிகரமாக மறைவான செய்த எல்லா பாவங்களும் அவருக்கு முன்பதாக வெளியரங்கமாக இருக்கிறது. நம்முடைய சிந்தனைகள் அவருக்கு தெரியும், நம்முடைய மறைவான பேச்சுகள் அவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் அறிந்தவர் முன்பதாக நாம் நம்மை தாழ்த்துவோம். தாழ்மையின் ஜெபத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முடிந்தவர்கள் நேர்முழங்காலிலே நின்று நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சீனு நம்பி நாங்கள் உங்களுடைய பந்தையில் சேர துணியாமல்
ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்குதல்லவா?
இரத்தமுமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு தோத்திரம் ஏறெடுப்போமாக. யாவரும் சேர்ந்து தோத்திர ஜெபத்தை நாம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திருச்சரிதமும் இரத்தமும் ஆகிய ஞானாகரத்தால் எங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரமும் ஆத்மாவாகி எங்களை பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவருடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுமுகமுடி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்களும் உமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் உமது நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்தில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உமோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாய் சதா காலமும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் யாவரும் முழங்காலிலே நின்றவாறு நம்முடைய பாடல் புத்தகத்திலே 13வது பக்கத்தில் இருக்கிற ஒப்பிலா தெரிகிறா என்ற பாடலை நாம் பாடுவோம்.
கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இந்த ஆராதனை முழுவதும் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை ஆசீர்வதித்த நல்ல தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய இரக்கமுள்ள கரம் எங்களோடு கூட இருந்து இந்த நாள் முழுவதும் வருகின்ற வாரம் எல்லாம் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஆயத்தப்படுகிற நாங்கள் அதற்காய் தகுதியாய் நாங்கள் ஆயத்தப்படவும் நேர்த்தியாய் ஆயத்தப்படும் கிருபை தந்தருளுவீராக. மீட்பின் நம்பிக்கையாக எங்களோடு கூட இருக்கிற உண்மை நாங்கள் முழு உள்ளத்தோடு கூட நம்பிக்கை உள்ளவர்களாக நாங்கள் உண்மை சார்ந்து வாழ்ந்திட நிதாமை கிருபை தந்துள்ளபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாவத்திலிருந்து மீட்பு தருகிறீர், பரலோக வாழ்வை நீர் எங்களுக்கு தருகிறீர், பகைவனிடத்திலிருந்தும் எங்களுக்கு மீட்பை தருகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய கிருபை உள்ள கரங்கள் இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் மனதில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியும் ஆகிய சர்வவல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நாம் யாவரும் எழுந்து நின்று பின்பவுனி கீதமாக நிறைவு கீதமாக ஆண்டவரே உமது வார்த்தையின்படி என்ற பாடல் நாம் பாடவும். நம்முடைய பாடல் புத்தகத்திலே 14வது பக்கத்தில் உள்ள பாடல். எங்கள் அன்பின் கர்த்தாவே, மீட்பின் நம்பிக்கையாக எங்களுக்கு இருக்கிறவரே, உம்முடைய நம்பிக்கையே நாங்கள் நம்பிக்கையாக கொண்டு உம்மீது வைத்திருக்க நம்பிக்கையோடு கூட நாங்கள் இந்த உலகத்துக்குள் புறப்பட்டு செல்கிறோம். இந்த கிருபை எங்களை தொடர்ந்து தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வீக சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.